श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अस्मत् குருபரம்பராயே நமஹ. போன ஸ்லோகத்துல ஈஸ்வரன் ஈஸ்வரனுடைய ஞானம், ஈஸ்வரனும் விபு, அவனுடைய ஞானமும் விபு. அது மாதிரி ஈஸ்வரன் அவனுடைய ஜீவனும் விபு, ரெண்டு விபுக்களுக்கு சம்யோகமே வராது, அவாதே ஒத்துருக்காது, சேராதுன்னுட்டு. அதெல்லாம் எப்படி வரும்? ஞானமே நித்தியம்னு நீ சொல்றியே, லோகத்துல நித்தியமான ஞானம் இருக்கிறதா பிரமாணமே கிடையாது, யாருக்குமே இல்லையே. லோகத்துல நம்ம பார்க்கறதுலாம் எப்படி இருக்குன்னாக்கா, எல்லாம் அப்பப்ப வர்ற போற ஞானம் தான், ஆகந்துக்கமா தான் இருக்கு. அதனால ஈஸ்வரனுக்கு ஒன்றி நித்தியமான ஞானம் வரும் அப்படின்னு எப்படி நீ சொல்ற அப்படின்னு கேட்டு முடிச்சுட்ட. அதுக்கு மேல இப்போ அவ ஆக்ஷேபிக்கிறான், எல்லாம் தர்க்கம்தான். ஒரு கர்த்தா அப்படின்னு என்ன இருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிருக்கோம். ஞானம் இருக்கணும், ஞானத்துக்கு அப்புறம் இச்சை வரணும், இச்சைக்கு அப்புறம் பிரயத்தனம் வரணும், பிரயத்தனத்துக்கு அப்புறம் கர்மாவை பண்ணணும், அதன் பிறகு பலத்தை அனுபவிக்கணும். ஜானாதி இச்சதி எததே கரோதி புங்தே அப்படின்லாம் சொன்னாது. இதுல இப்ப ஞானம், இச்சா, பிரயத்தனம்னு மூணு இருக்கு. இதுல பிரயத்தனம் மட்டுமே போர்வேன், ஞானம் இச்சா இது ரெண்டத்தை எதுக்கு ஒத்துக்கிறீங்கோ அப்படின்னு ஒரு கேள்வி நாம எல்லாம் கேட்கிறோம். அவ என்ன சொல்றா, அதுக்கு பிரயத்னம் வேணும், பிரயத்னம் வேணும்னா அதுக்கு இச்சை இருக்கணும், இச்சை ஆசை இருந்தாதானே பிரயத்னம் வரும், ஞானம் இருந்தாதானே ஆசை வரும். முதல்ல ஞானம் வந்தது, ஞானம் வந்த உடனே ஆசை வந்தது, ஆசை வந்த உடனே பிரயத்தனப்படுறான். அதனால ஞானம், இச்சை, பிரயத்தனம் இது மூணும் இருக்கும், இது நியதமானது அப்படின்னு சொல்றோம். இந்த மூணுமே போர்மே, சரீரமும் இந்திரியமோ தேவையில்லை, சரீரமோ இந்திரியமோ தேவையில்லை. அதுக்கு உதாரணமா சொல்ற, ஏன் சரீரம் இந்திரியம் வேண்டியதில்லை அப்படின்னாக்கா, என் உடம்ப நான் பிரேரிக்கிறேன், தூண்டுகிறேன். இந்த போனை எடுத்துக்கோ, இந்த புஸ்தகத்தை எடுத்துக்கோ அப்படின்ட்டு என் கைய பார்த்து நான் சொல்றேன். எப்படி நான் சொல்றேன்? மானசிகமான பிரயத்னம் தான் அது, என் மனசுல தோன்றது, இந்த நான் புஸ்தகத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி, புஸ்தகத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு தோன்ற சமயத்துல என் கை போய் அதை எடுக்கிறது. என் உடம்புல தெம்பு இருந்ததுன்னா, சக்தியும் இருக்கு, அதனால நான் நினைக்கிற அந்த புஸ்தகத்தை இந்த கை எடுத்துக்கிறது. இப்போ இந்த சரீர பிரேரணம் கொள்ளும், என் உடம்ப நான் பிரேரிக்கிறேன், தூண்டுகிறேன். தூண்டுற சமயத்துல ஒரு கையால எடுக்கணும், அதுக்கு இன்னொரு கையா தூண்டுறது அது பண்றது இல்லையே. ஒரு கையால எடுக்கிறதுக்கு இன்னொரு கையை தூண்டுவதில்லை, மானசிக பிரயத்னம் தான் தூண்டுகிறது. பிரேரணைன்றது மானசிகமா இருக்கே தவிர்த்து உடம்பு இல்லையே. எங்க நான் உடம்ப வச்சுட்டு என் கையை நான் சொல்லல, என் கை எடுக்கல, உடம்ப வச்சுட்டு கை எடுக்கல, உடம்பு இன்னொரு கை பண்ணல, என் மனசுதான் என்ன பண்றது, இந்த வஸ்துவை எடுக்கணும், இந்த வஸ்துவை வச்சிடணும் அப்படின்னுட்டு மனசுல நினைக்கிறோம், அதுதான் பண்றது. ஆக ஒரு காரியம் பண்றதுக்கு சரீரம் இங்க தேவையில்லையே. ஒரு கையை எடுக்கிறதுக்கு இன்னொரு கை தேவையில்லை. நான் இங்க இருந்து வாக்கிங் போறேன், வாக்கிங் போயிட்டு நான் வாக்கிங் போகணும்னு நினைச்சிட்டேன், உடனே நான் கிளம்புறேன் வாக்கிங். அப்போ நடைப்பயிற்சி பண்ற சமயத்துல என் கால் போறதே தவிர்த்து அந்த காலுக்கு இன்னொரு கால் வந்துதான்னா அது இல்லையே. அந்த மாதிரிதான் பிரயத்தனத்தினாலதான் இங்க சர்வேஸ்வரன் கூட என்ன பண்றான்னாக்கா, ஞானம் வந்தது, இச்சை இருக்கு, அதனால இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறான். அதனால இதுக்கு சரீரம் என்னத்துக்குது, சரீரத்தை இங்க தேவையே இல்லையே, தேவையே இல்லை. அதனால சரீரமோ இந்திரியமோ இல்லாமலே இத பண்ணலாமே.
அதனால இந்த மாதிரி நீ விரோதமா எங்க பேர்ல ஈஸ்வர அனுமானம் வராது, ஈஸ்வரன் சித்திக்கவே மாட்டான் அப்படின்னு எப்படி நீ கேட்கலாம் அப்படின்னு கேட்கிறார். அந்த மாதிரி விஷயங்கள்ல இப்ப சமாதானம் சாதிக்கிறார், பதில் கேள்வி கேட்கிறார் சுவாமி. இப்போ ஞானம் இச்சை அப்படின்றத நீ எதுக்கு அங்கீகரிக்கிற? ஏதோ ஒரு காரணமா தான் ஒத்துக்கணும். நீ பரமாத்மாவுக்கு பிரயத்தனம் இருக்கு, பிரயத்தனத்துக்கு இச்சை இருக்கு, இச்சைக்கு ஞானம் இருக்குன்னு நீ சொன்ன. அப்போ இச்சையும் ஞானமும் தேவையா? ஏன்னா நீ நீ என்ன சொல்லிருக்க தெரியுமா, பரமாத்மாவுக்கு பிரயத்தனம்ங்கிறது நித்தியமா இருக்கு அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்க. பரமாத்மாவுக்கு பிரயத்தனம் நித்தியமா இருக்குன்னு தானே நீ ஒத்துட்டு இருக்க. அப்ப நித்தியமா இருக்கிறதுக்கு அது காரணத்தினால உற்பத்தி ஆகாதே. ஒரு கடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த கடமானது அனித்தியம், அந்த கடத்தை அனித்தியம், அது உற்பத்தி இருக்கு அதுக்கு. அப்போ உற்பத்தி வேணும்னா அதுக்கோசரம் நம்ம என்ன பண்றோம், மண் எடுத்துன்னு வரோம், ஜனம் எடுத்துன்னு வரோம், அதை செய்யறோம், சக்கரத்து வேலை வைக்கிறோம், தண்டத்தால சுத்தி விடுறோம் சக்கரத்தை, இத மாதிரி போறது. ஆக ஒரு கடம் வேணும்னாக்கா அது கடம் அனித்தியம், அதுக்கு வேணா உற்பத்தி, உற்பத்திக்கோசரம் உபாதான காரணம் வேணும், நிமித்த காரணம் வேணும், சககாரி காரணம் வேணும் அப்படின்னு சொல்லலாம். இங்க பிரயத்தனம்ன்றதே நித்தியம்னு சொல்றியே. அப்ப நித்தியமா இருந்ததுன்னாக்கா அதுக்கு எதற்கு காரணம் வேணும்? அது காரணமே வேண்டாமே. ஞானமும் நிச்சயம் இருந்தால்தான் பிரயத்தனம் சித்திக்கும் அப்படின்னு நீ சொல்ல வேண்டாம். ஏன்னா நீ தான் ஒத்துருக்க பரமாத்மாவுடைய பிரயத்தனம் நித்தியமா இருக்கு அப்படின்னு ஒத்துருக்க. அதனால நீயே நித்தியம் ஒத்துன்றவே, அப்போ ஞானமும் இச்சையும் இருந்தால்தான் பிரயத்தனம் வரும் அப்படின்னு நீ சொல்றியே. எதுக்கு அதை அங்கீகரிக்கிற? உனக்கு தேவை இல்லையே. ஏன்னா பிரயத்தனம் நித்தியமானது, நித்தியமான வஸ்துவுக்கு காரணம் தேவையில்லையே. ஏன்னா எப்பொழுதும் பிரயத்தனம் இருந்துருக்குன்னு அர்த்தம். இப்ப நமக்கு அப்படி இல்லை, பிரயத்தனம்னா மானசிக வியாபாரம், அதுவும் ஞானத்தினுடைய ஒரு நிலைதான். அது எப்ப வேணுமோ அப்ப ஒரு ஞானம் வரும், ஒரு இச்சை வரும், அதன் பிறகு பிரயத்தனம் வரும் நம்ம சொல்லலாம். அது அனித்தியம் மாதிரிதான், அனித்தியம் மாதிரிதான். ஏன்னா நிலைகள்லாம் என்னைக்குமே அனித்தியமா தான் இருக்கும். என் உடம்பு இருக்கு, என் உடம்பு, நம்ம உடம்பு, என் உடம்புன்ற நம்ம உடம்பே குழந்தையா இருந்துச்சு, குழந்தைன்னு பேரு சிசு அப்படின்னா, அதன் பிறகு குமரன்னா, அப்புறம் இளைஞன்னா, அதுக்கப்புறம் விருத்தன்ற. இப்ப இதெல்லாம் நிலைகள், நிலைகள்லாம் நித்தியம் இல்லை. அந்த மாதிரி ஞானத்தினுடைய நிலைகள் தான் உங்களுக்கு எல்லாமே. பிரயத்தனமா அவளும் அதை ஒத்துக்கிறார், பிரயத்தனமும் ஞானத்தினுடைய நிலை தானே. அப்ப நிலை நீ சொல்லியானாக்கா அது அனித்தியம்தான். நீ அனித்தியம் சொன்னியானாக்கா அப்ப ஞானம் நிச்சயம் வேணும். அது வேணும்னாக்கா ஞானமும் அனித்தியம், இச்சையும் அனித்தியம், பிரயத்தனமும் அனித்தியம், அனித்தியமான அவைகள் உற்பத்தி ஆகணும்னு சரீரேந்திரியம் வேணும். இல்லாதப்பனா வரவே வராதுன்னு ஆயிடும். ஆனால் நீயும் நிச்சயமா ஒத்துருக்க பிரயத்தனத்தை. உனக்கு ஞானமும் நித்தியம், இச்சையும் நித்தியம், பிரயத்தனமும் நித்தியம் பகவானுக்கு. அதனால அது தேவையில்லையே. நிச்சயமா இருக்கிறதுனால அதுக்கு காரணமே வேண்டாம். ஜீவன் நிச்சயமா இருக்கான், அவனுக்கு உற்பத்தியே கிடையாது. நமக்கு உற்பத்தின்னு என்ன சொல்றோம், இந்த உடம்பு இந்திரியம் அதோட சேர்த்து நம்மள பெருமாள் படைக்கிறாரு, அதுதான் உற்பத்தி. அதுக்குதான் வெஷ்டி சிருஷ்டின்னு பேரு. இது உண்மையிலேயே நமக்கு இந்த இதுன்றது கிடையாது. இல்லையே சுரூபத்துல உற்பத்தி கிடையாது, சுரூபம் அனாதியாதான். அதனால இந்த மாதிரி இது தவறானது, இது தவறான வாதம் இது. அதனால உங்களுக்கு எல்லாமே நித்தியம்னு நீங்க சொல்றதுனால இது வராது அப்படின்னு நம்ம கேட்டோம். அதுக்கு அவா என்ன பதில் சொல்ற, ஞானமோ இச்சையோ பிரயத்தன உற்பத்தி இருக்குதோ, பிரயத்தனத்தை ஒன்று பண்றது, அதுக்கு காரணம் நாங்க சொல்லல, அதுக்கு காரணம் நாங்க சொல்லல. அது வாஸ்தவமா நான் இது காரணம்னு சொல்லல, அந்த மாதிரி இல்ல வேற. அதனாலதான தோழக நீங்க சொல்ற. ஆனா நாங்க என்ன சொல்றோம் தெரியுமா, பிரயத்தனத்துக்கு விஷயத்தோடு பூரணதா இருக்கிறதா ஒத்துக்கணும். விஷயத்தோடு பூரணதா தான் பிரயத்தனம்ன்றது இருக்கும். பொதுவா ஞானம்லாம் சதர்மகமா இருக்கும், சவிஷயகமா இருக்கும்.
எனக்கு ஞானம் உற்பத்தி ஆச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, என்ன ஞானம் வந்து உனக்கு அப்படின்னு கேள்வி வரும். நான் வேதாந்த ஞானம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தேன், மீமாசா ஞானம் கொஞ்சம் தெரிஞ்சிருந்தேன், லௌகிகமான விஷயம் தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை வச்சுட்டுதான் ஞானம்ன்றது வரது. அந்த மாதிரிதான் பிரயத்தனத்துக்கும் விஷயம் வேணும். ஏதோ ஒரு விஷயத்துலதானே பிரயத்தனம் வருது, ஏதோ ஒரு விஷயம் இல்லாம இது பிரயத்தனம் வராது. அதனால இது சொதக அது வராது. அது ஞானத்தையும் இச்சையையும் அபேட்சிக்கிறது. நம்ம நித்தியபடி கார்த்தால இருந்து ராத்திரி 10க்கு போற வரைக்கும் ஏதோ ஒரு பிரயத்தனப்பட்டு இருக்கோம், ஏதோ ஒரு காரியத்தை பண்றோம், பிரயத்தனப்பட்டு காரியத்தை பண்றோம். அப்போ அதனுடைய அந்த எந்த விஷயத்துல நம்ம பிரயத்தனப்பட்டோமோ அதுல இச்சை வந்தது, எந்த விஷயத்துல இச்சை வந்ததோ அதுல ஞானம் வந்தது. அப்படி வந்துதான் நாம எல்லா காரியமும் பண்றோம். அதனால பிரயத்தனம் சொன்னாலே அது சவிஷயமா இருக்கும், ஏதோ விஷயத்தோட கூழ்னதாதான் இருக்கும். அந்த விஷயம் வேணும்னு அந்த விஷயம் பிரயத்தனத்துக்கு வேணும்னா அதுக்கு ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்தாதான் இச்சை உண்டாகும். அதனால எந்த விஷயமான ஞானம் எனக்கு இருக்கோ அந்த விஷயமான இச்சை வரும், அந்த விஷயத்துலதான் பிரயத்தனம் வரும். அதுக்கோசரம் 3 ஞானம், இச்சா, பிரயத்தனம், இது 3ம் சமான விஷயமா இருக்கும். சமான விஷயம். நான் ஏதோ ஒண்ணு நினைச்சிருந்தேன், எதையோ ஒண்ணுக்கு தெரிஞ்சிருந்தேன், எதையோ ஒண்ணத்தை ஆசைப்பட்டேன், எதையோ ஒண்ணத்தை பண்ணினேன்னு வச்சுக்கோங்க, இது மூர்க்கத்தனமா இருக்கும். அது உண்மைத்தான், பைத்தியம் பண்ற மாதிரி எழுதும். ஆனா லோகத்துல எப்படி இருக்கு, விவேகியா இருக்கிறவன் எதை அறிந்து கொண்டானோ அதில் இச்சை உண்டான அவன் பிரயத்தனப்படுகிறான், அதை பண்றான், செய்கிறான், செயல்ல இறங்குறான் அப்படின்னு தான் சொல்றோம். அதனால இந்த மாதிரி ஒரு நியமம் இருக்கு, அந்த நியமத்தை கொண்டுதான் எல்லாத்தையும் பண்ணணும். அதனால பகவானுக்கும் பிரயத்தனம் இருக்கு. அந்த பிரயத்தனம் வேணும்னாக்க அந்த பிரயத்தனத்துக்கு என்ன விஷயம் அப்படின்னு ஞானம் வேணும். அந்த எந்த விஷயத்துல இச்சை வந்தது அப்படிங்கிறதும் தேவை. அதன் பிறகுதான் பிரயத்தனம் வரும். ஆகையினால இந்த நியமம் வேணும், ஞானமும் வேணும், இச்சையும் வேணும். அதுக்கோசரம் தான் நாங்க அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு அவா சொல்ற. அதையும் சுவாமி தேசிகன் அங்கீகரிக்கல. ஏன்னா ஈஸ்வரன் கிட்ட பிரயத்தனம் அது வேணும், அந்த பிரயத்தனத்துக்கோசரம் ஞானம் இச்சையும் வேணும் அப்படின்னு தானே நீ சொல்ற. அதுவே தேவையில்லை, அதுவே தேவையில்லை. ஏன் அப்படின்னாக்கா இது பகவானுடைய இது சர்வஜனோட அவன் சர்வஜனா இருக்கான் பகவான். அது நீ ஒத்துருக்க. சர்வேஸ்வரன் சர்வஜன், சர்வஜனா இருக்கிறதுனால அவனுக்குதான் எப்பொழுதும் ஞானம் இருக்குது, எப்பொழுதும் இச்சை இருக்கு, எப்பொழுதும் பிரயத்தனம் இருக்கு. இருக்கிறதுனால எப்பொழுதும் ஞானம், எப்பொழுதும் இச்சை, எப்பொழுதும் பிரயத்தனம், இது 3ம் அவனுக்கு நிச்சயமா இருக்கு. நிச்சயமா இருக்கிறதுனால தனக்கு தானே விஷய வியவஸ்தை பண்ணணும், நியமத்தை சொல்லணும், விஷயத்தை வரையறை பண்ணணும் அப்படின்றதுக்கோசரம் இத அபேட்சிக்கிறான் ஈஸ்வரன் அப்படின்றது வராது. ஏன் அப்படின்னாக்கா நீதான் சொல்றீங்க, லோகத்துல என்னைக்குமே ஞானமோ இச்சையோ பிரயத்தனமோ சபிஷேகமாகத்தான் இருக்கும். இது நியதம், இது எல்லாரும் வச்சுன்றதுதான். ஒண்ணுமே இல்லாத ஞானம் யாருக்காவது வந்திருக்குதா? ஒண்ணுமே இல்லாத இச்சைன்னு யாருக்காவது வந்திருக்குதா? பிரயோஜனமோதிஷ்ய நமத்தோபி பிரவர்த்ததே அப்படின்னா காளிதாசன். பிரயோஜனம் இல்லாம முட்டாள் கூட பிரவர்த்திக்கிறது இல்லை அப்படின்னு இருக்கிறதுனால இவன் எப்பொழுதுமே என்ன பண்றான்னாக்கா ஏதோ ஒரு விஷயமான ஞானம் இருக்கு, அந்த விஷயமான இச்சை வருது, அந்த விஷயமான பிரயத்தனம் வருது. அதனால இது சவிஷயகமான பதார்த்தங்கள் தான் லோகத்துல இருக்கு. அவையெல்லாம் சொத ஞானம்னு வந்தாலே ஏதோ ஒரு விஷயத்தை படைத்தாய் இருக்கும். அத மாதிரி இச்சைன்னு வந்தாலும் ஒரு எதையோ நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு யாரும் சொல்றதில்லை. நான் எதை ஆசைப்படுகிறேன்,
எதையோ ஒண்ணுக்கு ஆசைப்படுறேன்னு சொன்னாலே கூட அது ஏதோ ஒரு விஷயத்துக்கு தான் அதுவும் ஏதோ ஒரு விஷயத்துலதானே பரிவசிக்கிறது. அதனால அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால எல்லா ஞானமும் எல்லா இச்சையும் எல்லா பிரயத்தனங்களும் சவிஷேகமாகத்தான் இருக்கும். அதனால நீ விஷயத்தை சமர்ப்பிக்கணும், அதுக்கோசரம் ஞானம் வேணும் இச்சை வேணும் நீ சொல்ற. அதனால நீ அனுமானத்தினால ஞானம் இச்சை ரெண்டு வேணும் ஈஸ்வரனுக்கு, அதுக்கோசரம் அந்த பிரயத்தனத்துக்கோசரம் ஞான இச்சை தேவை அப்படின்னு நாங்க அனுமானத்தினால சாதிக்கிறோம் அப்படின்னு நீ சொல்ற. அது எதுக்கு? அது தேவையே இல்லையே அது அப்படின்னுட்டு சுவாமி பதில் சாதிக்கிறார். அதன் நேர்ல அவ ஒண்ணு கேட்கிறா, இது கூட தவறான வாதம். நீ சொன்னது சரிதான். எந்த ஒரு ஞானமா இருந்தாலும் இச்சையா இருந்தாலும் பிரயத்னம் இருந்தாலும் சவிஷயம் சொன்னேன், அதை நாங்க ஒத்துக்கிறோம். ஆனால் இப்ப சவிஷயகமா இருந்தா கூட விஷய உபஸ்தாபகமான சாமகிரி எதுன்னு கேட்கிறாங்க. விஷய உபஸ்தாபக சாமகிரி எது? ஏன்னா இப்போ ஒரு விஷயம் பாருங்க, நேத்தி காஞ்சிபுரத்துல அடைய இருந்தேன், முந்தானத்தியும் காஞ்சிபுரத்துல இருந்தேன். காஞ்சிபுரத்துல முந்தானத்தி கருட சேவை, ஆடி கருடன், கஜேந்திர மோட்சம் அதை சேவிச்சுட்டு வந்திருக்கேன். அந்த சமயத்துல கருட சேவை சேவிச்சேன். இப்போ இன்னைக்கு பரியந்தம் என் மனதில் அப்படியே ஓடிட்டு இருக்குது, பெருமாள் கருடாருடா எப்படி இழந்து வருகின்றேன். அந்த பொதுவாகவே கருடாருடன் தேவப்பிரமா இப்பதான் கிளம்பினாமா குடுகுடுன்னு ஓடிவிடுவார் பெருமாள், அவ்வளவு வேகமா இழந்து வருவார். அதுவோ துவரா ஒரு கஜேந்திரனை ரட்சிக்கணும், கஜேந்திராவுடான அதுக்கோசரம் வேக வேகமா இழந்து வருவார் பெருமாள். அதெல்லாம் சேவிச்சேன். அந்த வேகம் இருக்கு பாருங்க, அது மனசுல நின்றுட்டே இருக்கு. இப்ப எனக்கு என்ன அப்படின்னா ஸ்மிருதி, அது ஞாபகம் தானே இருக்கு. அந்த ஞாபகம் எப்படி வருது, அது எதனால அந்த ஞாபகம் எனக்கு வந்தது அப்படின்னு கேட்டாக்கா நாம் என்ன சொல்லுவோம், அந்த கஜேந்திர மோட்சத்துக்கோசரம் எம்பெருமான் எழுந்தொழின கருட சேவையை நான் சேவிச்சுட்டேன். அது சேவிச்சுடவே அது மனசுல நிக்கிறது. அதனால எந்த விஷயகமான அனுபவம் ஞானம் இருந்ததோ அந்த விஷயகமான ஸ்மிருதி தான் வரும் அப்படின்னு ஒரு நியமம் சொல்றோமா இல்லையா? எந்த விஷயகமான ஞானம் வந்ததோ அனுபவம் வந்ததோ அதுதான் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இல்லைன்னா அது வரவே வராது அது. அதனால ஞானமும் இச்சையும் தான் நியாமகமா இருக்கும். லோகேந்திரன் அப்படிதான், அது சவிஷேகமா இருக்குது. சவிஷேகமா இருந்தா கூட இப்போ எனக்கு ஞாபகம் வருது. இப்ப எனக்கு ஞாபகம் வருது அப்படின்னா இன்னைக்குன்னு நேத்தின்னு இல்லை, எந்த காலத்தையோ ஏதோ நான் அனுபவிச்சேன், அதை இன்னைக்கு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு நினைக்கச்சு அது அது எப்படி நினைச்சேன், அந்த விஷயகமான அனுபவத்தை ஞான ரூபமா இருக்கு எனக்கு மனசுல, அதுதான் இந்த ஸ்மிருதியை கொண்டு வருது. அதனால ஒரு இதுல ஸ்மிருதியில ஒரு விஷயம் பிரகாசிக்கிறது, விஷயம் வருதுன்னாக்கா எந்த விஷயகமான அனுபவம் முன்னாடி இருந்ததோ, அனுபவம் ஞானம் அர்த்தம், அந்த விஷயகமான ஸ்மிருதி தான் வரும் அப்படின்னு நியமம் எல்லாரும் ஒத்துண்டுதான் ஆகணும். அந்த மாதிரிதான் பிரயத்தனமோ இச்சையும் சவிஷேகமா இருந்தா கூட எந்த விஷயகமான ஞானம் வந்ததோ அதுலதான் இச்சை வரும், அதுலதான் பிரயத்தனம் வரும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால இதுக்கு சாமகிரி எது அப்படின்னா ஞானம் இச்சை தான். அந்த ஞானமானது இந்திரிய சன்னிகர்ஷம் அதெல்லாம் விஷயோபஸ்தாபகமா இருக்கும், விஷயோபஸ்தாபகமா இருக்குது, இந்திரியம் சரீரம்லாம் அது நமக்கு. சர்வேஸ்வரனுக்கு அது மாதிரி இல்லையோ இல்லையோ. அதனால அவனுடைய இதுக்கு எப்படின்னாக்கா சர்வஜனா போயிட்டதுனால நித்திய ஞானம் இருக்கிறதுனால எந்த சமயத்துல பிரளயம் பண்ணணுமோ அப்ப அவனுக்கு பிரளய விஷயகமான ஞானம் அது மாதிரி வருது. எந்த விஷயகமான சிருஷ்டி வருதோ அப்ப அது வருது அவனுக்கு. அதனால ஞானமும் இச்சையும் பிரயத்தனத்துக்கு வழியை உண்டு பண்றது.
அதனால இதுதான் சாமகிரின்னு சொல்றோம் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதனால ஒன்னும் தோஷம் இல்லை, ஞானமும் இச்சையும் தேவைதான், அதை கொண்டுதான் இதை பண்றோம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு அவா சொல்றா. அதற்கு சுவாமி என்ன பத்தி சொல்ற, அது வந்து தப்பு. ஏன் அப்படின்னாக்கா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, எல்லாமே ஒரு காரணத்துக்கு அதீனமா இருக்கிறது அப்படின்றது பகவத் விஷயத்துல வராது, நம்ம விஷயத்துல வேற. ஏன் அப்படின்னாக்கா நாமெல்லாம் பத்தாளா இருப்போம், சம்சாரிகள். சம்சாரிகளா இருக்கவே நமக்கு கர்மாதீனமாக ஞானமானது சங்குச்சிதமா இருக்கு. அதனால நமக்கு வந்து பிரவൃத்திங்கிறது வரத்துக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஞாபகம் வர மாட்டேன்றது எதுவும் வரும். அதனால நமக்கு ஞானம் தேவை, இச்சை தேவை, அதன் பிறகுதான் பிரயத்தனம் நம்ம சொல்லலாம். ஆனால் பரமாத்மாவினுடைய ஞானம் இருக்கு பாருங்க, அது பிரமாத்மகமான ஞானம், அது நிர்ஹேத்து, ஒரு ஹேத்துவுக்கு அதீனம் இல்லை. ஏன்னு நீ தான் சொல்லிருக்க, அது நித்தியமான ஞானம் அப்படின்னு. நித்தியமான ஞானம், அது நித்தியமான ஞானமா போயிடுது. அவனுக்கு அசங்குச்சிதமான சர்வஜத்துவம் இருக்கு, நித்தியமான ஞானம் இருக்கு. அதை நீ தான் ஒத்துருக்க, நாங்களும் ஒத்துக்கிறோம். நாங்க ஒத்துன்றது ஸ்ருதி சித்தமானது, நீங்க ஒத்துக்கிறது அனுமான சித்தமானது. அதனால நாங்க கண்டனம் பண்றோம். அதனால நீ நித்தியவாத ஒத்துட்ட, நித்தியம் நீ ஒத்துட்டு அப்போ இந்த பிரயத்தனம் கூட அதுவும் அவனுக்கு நித்தியம் தானே. அதுக்கு சுபக விஷயம் இருக்கட்டும், நேற்ற விஷயமா இருக்கட்டும், அது சொதையில இருக்கட்டும், அது ஞானத்தினால இச்சையினாலதான் வரணும்னு ஏன் சொல்றேன்? ஏன்னா நீ தான் ஒத்துட்டு இருக்க எல்லாம் நித்தியம், ஞானமும் நித்தியம், இச்சையும் நித்தியம், அது மாதிரி பிரயத்தனமும் நித்தியம் நீ சொன்னியோ. எங்களுக்கு நீ வந்து லோகத்திருஷ்டத்தை வச்சுட்டுதான் நீ சொல்ற, லோகத்துல எப்படி பார்க்கறியோ அதை வச்சுட்டு நீ வாதம் பண்ற. லோகத்துல எப்படி பார்க்கணும்னா அது சம்சாரிகளா போயிடுவே நமக்கு. அப்படி நீ தான் சொல்ற பகவான் வந்து சர்வஜன், அவன் நித்தியன், அவனுக்கு ஞானம் நித்தியமா இருக்குது, இது நித்தியமா இருக்கு அப்படின்னு நீ சொல்ற. நீ அந்த மாதிரி சொல்றதுனால, அந்த மாதிரி இருக்கிறதுனால இது வந்து ஞானம்ன்றது நித்தியமான ஞானம் சொல்றதுனால, நித்தியமான பிரயத்தனம் சொல்றதுனால இவாளுக்கு இது கிடையாது, இவாளுக்கு அது கிடையாது. அதான் முடியும். அதனால இதுதான் இதுதான் இது முடியும் இது. அதனால நித்தியமான ஞானம், நித்தியமான பிரயத்தனம். ஆகவே இந்த விஷயத்துல எதுவும் வராது, அது அது வேண்டியது இல்லையே, வேண்டியதே இல்லை. அதனால பகவானுக்கு ஆனாக்கா இந்திரியம் இல்லை, சரீரம் இல்லை அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனால் இங்க வந்து ஜீவனுக்கு எல்லாம் தேவையா இருக்கு. அதனால நீ தான் சொல்றீங்க இந்திரிய ஜன்யம் கிடையாது, அது மாதிரி பத்தாளுக்கு தான் அது மாதிரி இருக்கு. ஏன்னா தர்பூத ஞானம் பிரசரிக்கிறது, சில சமயத்துல சங்குச்சிதம், சில சமயத்துல விகசிதம் அப்படின்னு சொல்றேன். அதனால பகவானுக்கு இந்திரியத்தினால பிரசற்பனமே கிடையாது, இந்திரியத்தினால உண்டாகிறது அப்படின்றது கிடையவே கிடையாது. அதனால அவனுடைய ஞானம் நிச்சயமா இருக்கிறதுனால எப்பொழுதும் சபிஷேகமாகவே இருக்கும். அதை நீ தான் சொல்லியிருக்க, அதாவது நித்தியமா இருக்குன்னுட்டு. அதனாலே சபிஷேகமா இருக்கட்டுமே, பிரயத்தனமும் அப்படிதானே. அதனால இது வராது இது. அதனால ஞானமும் இச்சையும் எதுக்கு அபேட்சிக்கிறீங்க, வெறும் பிரயத்தனம் மட்டும் இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு அவா சொல்றா. அவளை பார்த்து நாம சுவாமி வந்து சமாதானம் சாதிக்கிற. ஆக இத மாதிரி 2 கேள்வி கேட்டா 2 கேள்விக்கு பதில் சொல்லிட்டா, சுவாமி தேசியம் சாதிச்சுட்டார். அதுக்கு மேல இவா ஒரு கேள்வி கேட்கிறா, பிரயத்தனம் அப்படின்னு இருக்குது, இது வந்து சொதக விஷயம் இருக்கு, சொதக விஷயம், அதனாலேயே அவன் பிரவர்த்திக்கிறான். அவனுடைய பிரயத்தனமானது சொதக சவிஷயம். அதனால இன்னொன்னத்தை அபேட்சிக்காம
ஞானத்தையோ இச்சையோ எதையுமே அபேட்சிக்காம அவன் பிரவர்த்திக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா பிரயத்னமானது அதுவே ஞானம்னு ஆயிடும். அதாவது அவ என்ன சொல்றா, சுகம், துக்கம், இச்சை, துவேஷம், பிரயத்னம், இது நம்ம சித்தாந்தத்திலேயே உண்டு. பின்னாடி சொல்ல போறேன், சத்தம் தாங்களாப்போம் கடைசி சரத்துல பாதிக்க போற எல்லாமே ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள் தான் அப்படின்னு சொல்றேன். அதை எப்படி சொல்றேன்னாக்கா ஞானத்துக்கு அப்புறம் வரக்கூடியது அவைகள்லாம். ஒரு விஷயகமான ஞானம் வந்தது, ஒரு விஷயகமான ஞானம் வரைச்ச அது எனக்கு அனுகூலம் அப்படின்னு நான் தெரிஞ்சுனேன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது சுகம் அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். இது எனக்கு பிரதிகூலம் அப்படின்னு நான் தெரிஞ்சுனேன்னு வச்சுக்கோங்க, இது எனக்கு துக்கம் அப்படின்னு வருது. அதனால எது சுகமா தோன்றதோ அதுல ஆசை வருது, எது துக்கமா தோன்றதோ அதுல துவேஷம் வருது. அத மாதிரி எது எனக்கு உபாதேயமா தேவையானதா இருக்கோ அதுல எனக்கு பிரயத்னம் வரும். பிரயத்னம் வந்ததுன்னா பிரவருத்தி வரும். அதே இது எனக்கு ஹேயம், எனக்கு உபாதேயம் இல்லை அப்படின்னு வந்ததுன்னா அதுல நிவர்த்தி வரும். அதுல இருந்து நம்ம பிரவர்த்திக்க மாட்டோம், அந்த பிரயத்னம் வரும். இப்ப எல்லாமே என்னாச்சு, ஞானாதீனமாத்தான் இருக்கு. எதுவுமே சுதந்திரம் இல்லை, எதுவுமே சுதந்திரம் இல்லை. அதனால இப்ப எல்லாமே சவிஷேகம், நித்தியமா ஞானம் இருக்கு, நித்தியமா பிரயத்தனம் இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இது ஞானாதீனமான பிரயத்தனம், ஞானாதீனமான பிரவர்த்தி, ஞானாதீனமான சுகம், ஞானாதீனமான இச்சை, துக்கம், இப்படிதான் எல்லாம் வருது. அதனால எல்லாம் சவிஷேக ஞானம் தான் ஸ்வதக அப்படின்னு நீ சொல்ற. நீ சொன்னியானா அதுவே விரோதம், அதுவே விரோதம் தான். ஏன் விரோதம் அப்படின்னு சொன்னாக்கா ஒரே சமாதானம். அப்ப நித்திய சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்லு? ஞானம் நித்தியம், பிரயத்தனம் நித்தியம், இச்சா நித்தியம் அப்படின்லாம் சொல்றீங்க. அதுக்கு அர்த்தம் சொல்லு. நீ அந்த நித்தியத்துவம் என்ன அர்த்தத்தை கொண்டு வருது, என்ன அர்த்தத்தை கொண்டு வருது, இது ஒரு கேள்வி. சரி, அப்படியே வச்சிருந்தா கூட நீ இத மாதிரி நீ சொன்ன பாரு, இதுக்கெல்லாம் லோகனிஷ்டமான உதாரணம் இருக்குதா? லோகத்துல பாக்குற உதாரணம் சொல்லணும். அதனால நீ எவ்வளவு தூரம் நீ சொன்னாலும் சரி, உனக்கு எல்லாமே விரோதமாக தான் வரும். இது ஞானம் நித்தியம்னு சொல்லணும், அது சர்வதா சவிஷேகமாக தான் இருக்குது. ஆனால் அது உற்பத்தி இல்லா கூட விஷயங்கள்லாம் ஆகந்துக்குமா இருக்குது. அதனால நீ என்ன பண்ணணும்னாக்கா, இது எங்க சித்தாந்தத்துக்கு நாங்க சொல்லுவோம் அத மாதிரி ஞானம் நித்தியம்தான். ஆனால் சில விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும். இது சோ காமயத்தை பகுஸ்யாம் பிரஜா ஜேசி அப்படின்னு சக அகாமயத்தை அவன் சங்கல்பித்தான். என்னென்ன பகுஸ்யாம், நான் 8 சிருஷ்டியே பண்ண போறேன், ததர்த்தம் பிரஜாயே, அதனால நான் சமட்ச சிருஷ்டியே பண்ண போறேன் அப்படின்னு அவன் சொல்றான், பகவான் சங்கல்பிக்கிறான். இப்ப பாருங்க, பகுஸ்யாம் அப்படிங்கிறது 8 சிருஷ்டி, அதுக்கு முன்னாடி பிரஜாயேன்னு சமஷ்ட சிருஷ்டி. இப்ப சமஷ்ட சிருஷ்டி 8 சிருஷ்டி, இது ரெண்டுத்துக்கு முன்னாடி சிருஷ்டியே இல்லை. அப்ப பிரளய காலினம், சிருஷ்டிக்கு முன்பு பிரளயம் அதுதான் இருக்கு, சிருஷ்டிக்கு முன்பு பிரளயம் தான் இருக்கு. அந்த பிரளயம் அப்ப பாருங்க, விஷய பேதம் இருக்கா இல்லையா? விஷயங்கள் மாறி மாறி வந்துட்டு இருக்குது. மாறி மாறி வந்துட்டு இருக்கிறதுனால எங்க சித்தாந்தத்துல அது சரியா இருக்கும், அது சரியா இருக்கும். இன்னொன்னு, இது சுதி சித்தமானது. சுவாமி தத்துவத்திரேந்திரநாயகத்தை ஒரு விஷயம் சாதிக்கிறார். நித்தியங்கள் நித்தியேச்சா சித்தங்களாயும், அனித்தியங்கள் அனித்தியேச்சா உற்பன்னங்களாயும் இருக்கை அப்படின்னு சாதிக்கிறார். இந்த இடத்துல நித்தியங்கள் நித்திய இச்சா, இச்சானா அங்க சங்கல்பம் அர்த்தம்.
நித்திய சங்கல்பம். ஆத்மாவானவன் நித்தியமாக இருக்க கடவான் அப்படின்னுட்டு பெருமாள் சங்கல்பிக்கிறார். அதனால ஆத்மா நித்தியமா இருக்கு. அதே அச்சேதனங்கள்லாம் ஆகந்துக அவஸ்தா விசேஷங்களை உடையது. அதனால என்ன ஆகுதுன்னாக்கா அனித்தியங்களா இருக்குது. அத பிரவாக நித்தியம்னு சுவாமி சாதிக்கிறார். ஒரே மண்ணு கடமா மாறித்து, கபாலமா மாறித்து, கபாலிகையா மாறித்து, திருப்பி மண்ணா மாறித்து, இப்படி மாறிட்டே இருக்கு இல்லையா? அதனால இதெல்லாம் பிரவாக நித்தியம்னு சொல்றோம். இது அனித்தியச்சா உற்பன்னங்கள், அனித்திய சங்கல்பம் அந்த மாதிரி இருக்கு. இது அத்தனையும் எங்களுக்கு ஸ்ருதி சொல்றது. அதனாலதான் சர்வஜ சர்வவித்து அப்படின்லாம் சொல்றது. அதனாலதான் அதையும் சர்வஜகான்னாக்கா சாமான்யமா தெரிஞ்சுக்கிறான். சர்வவித்து அப்படின்னா விசேஷமா தெரிஞ்சுட்டவன். சர்வஜா சர்வவித்து நிறைய அர்த்தம் சொல்ற. அதுக்கு சர்வஜகான்னாக்கா சமஷ்டி சிருஷ்டி வேத்தா, அதை தெரிஞ்சின்றவன். சர்வவித்துன்னா வெஷ்டி சிருஷ்டி வேத்தா, வெட்டி சிருஷ்டியே அறிந்து கொண்டவன். இப்ப ஏன் அப்படின்னா சாமான்யமா தெரிஞ்சின்ற விஷயத்த விசேஷமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அதனால சர்வ விஷயமான ஞானம், அந்தந்த அனைத்து விஷயமான ஞானம், இந்த மாதிரி எல்லாம் ஈஸ்வர பிரயத்தனம் இருக்கு பாருங்க. சாமான்யமா நித்தியம் அப்படின்னு சொன்னதுனால இது அது நித்தியமா இருந்துட்டு போட்டோம். ஆனால் எப்படின்னா விஷய வியவஸ்தையினால மாறுதுன்னு நாங்க சொல்லிடுவோம். நீ எப்படி சொல்லுவ? உனக்கு அது மாதிரி வராதே. அதனால பகவானுடைய ஞானம் வேற, நம்முடைய ஞானம் வேற. நம்மளுடைய ஞானத்தை வச்சிருந்து பகவத் ஞானத்தையும் சேர்த்து துலனம் பண்ணக்கூடாது. அத மாதிரி கம்பேர் பண்ணக்கூடாது. அது மாதிரி பண்ணாதான் தோஷம் வருது. அது மாத்திரம் இல்ல, இந்த மாதிரி அவன் நம்மள கேட்கிறான், சரி நீ இத்தனை சொல்ற யோசியோ, சவிஷேகம் சொதகா, எல்லாமே சொதக சவிஷேகமா இருக்குது பிரயத்தனம் அப்படின்னுட்டு பார்க்கவே இல்லையே அப்படின்னாக்கா வாஸ்தவம்தான், பார்க்கவே இல்லைன்னு சொல்லாத. நிறைய லௌகிகத்துல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எல்லாருடைய ஞானமும் எல்லாருடைய இச்சையும் எல்லாருடைய பிரயத்தனமும் சவிஷேகமா தான் இருக்கு. ஆனால் பகவத் விஷயத்துல மாத்திரம் அது பிரயத்தனம் நித்தியம் தானே. நித்தியமான பிரயத்தனத்தை போய் ஒரு ஞானம் உற்பத்தி பண்றது அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது. ஏன்னா ஞானம் நித்தியம், அதுவும் நித்தியம்தான். அதனால இந்த ஞானம்தான் இந்த பிரயத்தனத்தையே நியதமா வச்சுட்டு அத நியமனம் பண்ணிட்டு இருக்குது. அந்த ஞானம் உற்பத்தியாகி அந்த ஞானமானது இச்சையை உற்பத்தி பண்ணி அந்த இச்சா துவாரா பிரயத்னத்தை உற்பத்தி பண்ணி பண்றது எல்லாம் அப்படின்னு சொல்றது சரியில்லை. நீங்க இப்படி சொன்னாக்கா விரோதம் தான் வரும். அதனால ஈஸ்வரனுடைய ஞானமோ, ஈஸ்வரனுடைய இச்சையோ, ஈஸ்வரனுடைய பிரயத்தனமோ எல்லாமே நித்தியமா இருக்குது. நீங்க அதை சொல்றீங்களோ, அதனால நீங்க நித்தியம்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னாக்கா அப்போ பிரயத்தனத்துக்கு எதுக்குமே அவஸ்தைகளோ அதாவது நிலைகளோ அல்லது இதனாலதான் இது உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்றதோ எதுவுமே வராது, எதுவுமே வராது. அப்போ காரணாபேட்சையும் இல்லை, ஞானேட்சையும் வராது. அதனால ஈஸ்வரனுக்கு இச்சை ஞானமும் கிடையாது, இச்சையும் கிடையாது, அவனுக்கு பிரயத்தனம் உண்டு இருக்குன்னு சொல்லணும் நீ. அப்போ பிரயத்தனம் மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. அப்போ சர்வஜத்துவமே வராதுன்னு ஆயிடும். இவன் ஞானத்தை அபேட்சிச்சுன்னு பிரயத்தனம் பண்ணல, ஞானத்தை அபேட்சிச்சுன்னு பிரயத்தனம் பண்ணலன்னா என்ன அர்த்தம்? ஒரு முட்டாள் பைத்தியம் ஒண்ணு போறது, அது இஷ்டத்துக்கு எத்தையோ பண்ணிட்டு போறது. இஷ்டத்துக்கு எதையோ அது காரியம் பண்ணிட்டு இருக்கிற சமயத்துல அதுக்கு நாம என்ன அர்த்தம் சொல்லுவோம்? ஏதோ பைத்தியம், ஏதோ பண்ணிட்டு போறது. அது பண்றதுக்கு முன்பின் சம்பந்தமே இருக்கிறது இல்ல. அது பேசுறதும் தவறு, பண்றதும் தவறு, பலனும் தவறு அப்படின்னு சொல்றோம். இப்ப சர்வேஸ்வரனும் ஞானம் இல்லை, இச்சை இல்லை, அதெல்லாம் ஒண்ணும் இல்லாம வெறும் பிரயத்தனத்தை வச்சுட்டு பண்றான் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப ஒண்ணுமே இல்லாம அவன் பண்றான்னு சொன்னாக்கா அப்ப என்ன நிற்கும்? ஞானம் அபேட்சை வராதுன்னு நாங்க சொல்லிட்டோம். இப்போ
ஞானமே அபேட்சிக்கல என்ன, ஏன்னா பிரயத்தனம் தான் நிச்சயமா இருக்குது. அப்ப ஞானமே இல்லாமல் பிரயத்தனம் ஒன்று இருக்குன்னு சொன்னாக்கா அதனால என்ன பிரயோஜனம்? அதனால அவன் சர்வஜன் எப்படி சொல்ல முடியும்? வேதத்தை அவன் சிருஷ்டிக்கிறான்னு எப்படி சொல்ல முடியும்? எதுவுமே வராது. அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எவ்வளவு தூரம் நீங்க இது பண்ணினா கூட எல்லாமே தோஷத்தை உடைத்ததாய்த்தான் இருக்கும். அதே எங்க சித்தாந்தத்துல வேதத்தை மாத்திரமே வச்சு நாங்க பிரமாணமா சொல்றோம். அதை வச்சுட்டுதான் எல்லாத்தையும் சாதிக்கிறோம். அந்த வேதம் என்ன சொல்றதோ அதுதான் எங்களுக்கு முக்கியம். அதனால எது சரியான வாதம்? உங்களது ரொம்ப அபத்தமான வாதம். சர்வஜத்தமும் சித்திக்காது, வெறும் பிரயத்னத்தை வச்சுட்டு சிருஷ்டி பண்ணினாக்கா உண்மத்த பிரலபிதம் அப்படின்னு அடிக்கடி பாஷகாரர் சாதிப்பார். உண்மத்தம் புருஷன் பைத்தியம் பிடிச்சவன். அவன் எதை எதை பேசுறானோ அத மாதிரி நீ பேசுற, அவன் எதை எதை செய்வானோ அத மாதிரி நீ செய்யற. அந்த மாதிரி ஈஸ்வரன் பண்றதா ஆயிடும். அப்படிப்பட்டவன் பண்றது எப்படி ஆப்தவன் பண்றதா ஆகும்? ஆப்தவனம் ஆகாதுன்னாக்க அது எப்படி பிரமாணம் ஆகும்? எப்படி நமக்கு அனுகூலம் ஆகும்? எதுவுமே ஆகாது. அவன் சொன்ன வேதமும் தவறு, அவன் சொன்ன இந்த சிருஷ்டியும் தவறானது ஆயிடும். அதே நமக்கு அப்படி இல்லை. எல்லாமே ஸ்ருதி, ஸ்ருதியை கொண்டுதான் சாதிக்கிறோம். ஆரம்பத்திலேயே ஸ்ருதி சமதிகதாக அப்படின்னு சாதிக்க சுவாமி. ஸ்ருதி சமதிகதான்னு சொன்னதுனால வேதத்தினால இருந்து கொள்ளப்பட்டவன் என்கிறமானான் அப்படின்னு நம்ம சாதிச்சிட்டோம். அதனால நமக்கு அதுதான் சரியானது. அது சரியா போயிடுது. அதுக்கு விரோதமாக வெறும் அனுமானத்தை வச்சுட்டு அவன் சர்வஜன், அவனுக்கு சரீரம் இல்லை, இந்திரியம் இல்லை, எதுவுமே இல்லாமல் அவனுக்கு பிரயத்னம் வரும், எதுவுமே இல்லாம அவனுக்கு இச்சை வரும், அதனாலேயே சிருஷ்டிப்பான் அப்படின்லாம் சொல்றது தவறான வாதம். அந்த தவறான வாதத்தை யாரும் அங்கீகரிக்க மாட்டாரா? இது நீங்க சொல்றது மிக தப்பானது அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சாதிச்சு அதுக்கு தார்க்கிகால் சொன்ன விஷயங்களுக்கெல்லாம் பதில் பாய்ச்சுகிறார். இப்போ இந்த ஸ்லோகத்தை தெரிவிச்சுட்டு அவருடைய தாத்பரியத்தையும் தெரிவிக்கலாம். கிம் வா இச்சே கிரஹீதே விஷய நியதயே தேஹி யத்னோத்ர நேச்சேத் நிர்ஹேதுஹு தத்ப்ரவேஷ்ட அவது விஷயமான் ஏஷ தத்வம் ஸ்வதஸ்தே प्रोक्ते यत्ने स्वभावान् विषयवति सतीः स्याधितीतं क्व दृष्टं यद्वा दीस्तं हि नित्यं न तु जनयति ते साकतं तं नियन्त्री दीक्षे किं वा गृहीते दी ज्ञानम् इच्छे தீயும் இச்சையும் வியோஜனம் இருமையை சொல்றது. இந்த ஞானமும் இச்சையும் கிம் வா கிரஹீதே, கிமர்த்தம் கிரஹீதே, எதுக்கோசம் தான் நீங்க எடுத்துருக்கீங்கோ? அது எடுத்துக்கவே வேண்டாமே, ஏன்னா பிரயத்தனம் நிச்சயமானது இல்லையா? அதனால ஞானமும் இச்சையும் இருந்தாதான் பிரயத்தனம் வரும்னு நீங்க சொல்லுவீங்கோ. அது எதுக்கு? ஏன்னா விஷய நியத்தையே, விஷயத்தை நியமனம் பண்ணணும். ஞானத்தை கொண்டு இச்சை உண்டாகும், ஏதோ ஒரு விஷயத்துல ஞானம் வரும், அதனால இச்சை உண்டாகும், அதனால அதுல பிரயத்தனம் வரணும் நீ சொல்லணும். விஷய நியத்தையே, விஷயத்தை நியமனம் பண்ணணும். அதுக்கோசரம் அத அத்திர எந்திரமான இடத்தில் ஈஸ்வரன் கிட்ட தே, அந்த ரெண்டையும், இந்த தேங்கிறது இந்த ரெண்டு அர்த்தம் பண்ணும். தேன்னா உன் பட்சத்துல அப்படின்னு வரும், சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமா வச்சுக்கணும். இது தேன்றது இருமை, விவச்சனம். அதனால ஞானமும் இச்சையும் ஈஸ்வரனிடத்துல எத்தனை இச்சேது, ஈஸ்வரன் கிட்ட இந்த ரெண்டும் வேணும் அப்படின்னு பிரயத்தனமானது
அபேட்சிக்காதது. பிரயத்தனத்துக்கு அபேட்சையே வராது. ஏன் வராது அப்படின்னாக்கா அது நித்தியமாச்சே பிரயத்தனம். நித்தியமான பிரயத்தனம் உற்பத்தி ஆகணும்னா அது தப்புதானே. அது அனித்தியம் அப்படின்னு சொன்னாக்கா இப்ப பிரயத்தனம் உற்பத்தி ஆகணும், அதுக்கோசரம் இது வரணும், ஞானம் வேணும், இச்சை வேணும்னு சொல்லலாம். அதான் நித்தியமாச்சே. உன் சித்தாந்தத்துல ஈஸ்வரன் கிட்ட இருக்கக்கூடிய ஞானம் நித்தியம், இச்சா நித்தியம், பிரயத்தன நித்தியம் அப்படிதான் நீ சொல்லிட்டு இருக்க. அப்படி சொல்லிட்டு இருக்கிறதுனால நித்தியமான பிரயத்னத்தை உற்பத்தி பண்றதுக்கு ஞானம் தேவை அப்படின்னுட்டு நீ எப்படி சொல்ல முடியும்? அதனால அது வேண்டியதில்லை, அது அபேட்சிக்காது. தத் பிரமா, அந்த பிரமான்னாக்கா ஞானம் அர்த்தம். ஈஸ்வரனுடைய ஞானமானது நிர்ஹேது இஷ்டா, அதுக்கு காரணமே கிடையாது. காரணம் அது சுதசித்தம். அது சுதசித்தம். அது ஏன்னா ஒரு அந்த முதல்ல சொன்ன பாருங்க, அவ கேட்டா அந்த மாதிரி இல்ல. இது லோகத்துல எல்லாமே ஞானம் வந்தா ஏதோ ஒரு விஷயக ஞானமா தான் இருக்குது. ஏதோ ஒரு விஷயகமான ஞானம் வருது. ஞானம் வரவே அந்த ஞானம் எந்த விஷயமான ஞானம் வந்ததோ அதுலதான் இச்சை வருது. அதுலதான் இச்சை வருது. அதுல இச்சை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதுல பிரயத்தனம் வரும் அப்படின்னு நாங்க சொல்றோம். அதுக்குதான் இது ஸ்மிருதி. ஒரு ஸ்மிருதி ஸ்மரணம் வருது, ஞாபகம் வருதுன்றது, நம்ம ஸ்மரிக்கிறோன்றது அந்த நினைவுங்கிறது கூட எந்த விஷயமான அனுபவம் வந்ததோ அந்த விஷயமான ஸ்மரணம் தானே வரும் அப்படின்னுட்டு அவ கேள்வி கேட்டா. அதற்கு சுவாமி என்ன பதில் சொல்ற? தத் பிரமா, அந்த ஞானமானது அது நிர்ஹேது திருஷ்டா, அது காரணம் இல்லாம தான் வந்திருக்காது. ஏன் அப்படின்னாக்கா நித்தியமான ஞானம் ஆச்சே. நித்தியமான ஞானத்துக்கு போய் எப்படி ஒரு ஹேத்து இருக்கும்? அது உற்பத்தி ஆகுது ஒரு ஹேத்து இருக்குமா? அத மாதிரி இச்சைக்கு உற்பத்தி, அதுவும் நித்தியம், அதுக்கு ஒரு ஹேத்து இருக்குமா? ஒரே பதில், பல கேள்விகள். அந்த மாதிரி நிர்ஹேது இஷ்டா, அதுதான் இஷ்டம், அதுதான் உங்களால சொல்லப்படுகிறது. தத்வத், அத மாதிரிதான் ஏஷா, இந்த பிரயத்தனம் கூட ஸ்வதா, காரணம் இல்லாமலே தானாகவே வரும். விஷயம் தே பவத்து, ஓ மதத்துல உன்னுடைய சித்தாந்தத்துல நீனாவும் சொல்றக்க நித்தியம் நித்தியம்னு. எப்படி ஞானம் நித்தியமோ இச்சா நித்தியமோ அது மாதிரி பிரயத்தனமும் நித்தியம். பிரயத்தனம் நித்தியமா இருக்கிறதுனால அது சொதகம் போட்டோம், காரணம் இல்லாமலே வரட்டும். ஒரு ஞானமானது காரணம் அப்படிலாம் சொல்ல வேண்டியது இல்லை. அதனால விஷயமான் தே பவத்து, உண்மை முதல்ல தேன் வந்தது திடீய தியோஜனம், ஞானம் இச்சை அப்படிங்கிறது தேன் வந்தது. இங்க தேன்னாக்க தே உன் பட்சத்துலன்னு அர்த்தம், உன்னுடைய பட்சத்துல அது இருக்கட்டும் அப்படின்னுட்டு பதில் சொன்னாரு. அதுக்கப்புறம் ஸ்வபாவாத்து, இல்ல இதுல ஒரு தோஷம் வாசுன்னா சொதகா இது உற்பத்தி வருது. ஸ்வபாவாத்து, அதாவது இன்னொரு ஞானத்தை இன்னொன்னத்தை அபேட்சிக்காமலே அது பிரயத்தனம்லாம் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அதுல ஒரு தோஷம் வரும். ஏன் அப்படின்னாக்கா ஞானாதீனமா சுகம் இருக்கு, ஞானாதீனமா துக்கம் இருக்கு, ஞானாதீனமா பிரயத்தனம், ஞானாதீனமான இச்சை வேகம் இதெல்லாம் இருக்கா இல்லையா? அதெல்லாம் இங்கே போட்டுமே அந்த ஞானம் இருந்தாதான் வருது லோகத்துல. அதனால பிரயத்தனமும் ஞானாதீனமா தான் இருக்குது. நமக்கு அனுகூலமா இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டா பிரயத்தனிக்கிறான். தனக்கு பிரதிகூலம் அப்படின்னாக்கா பிரவர்த்திக்கிறது இல்லை, பிரயத்தனமே வர்றதில்லை. அதனால ஞானாதீனமா தான் இருக்குது. அதனால தோஷம் வந்துடும். சொதகா இவனுக்கு பிரவர்த்தி, சொதகா இவனுக்கு ஞானம், சொதகா இவனுக்கு இச்சை அப்படின்னு சொன்னாக்கா இந்த தோஷம் வருமே. ஆனா ஞானாதீனமா லோகத்துல பிரவர்த்தியை பார்த்துட்டு இருக்கோம். அதனால சுபாவத்தினாலேயே தானாகவே ஞானத்தினுடைய அபேட்சை இல்லாமலேயே எத்தனை விஷயவதி, பிரயத்தனமானது விஷயத்தை
உடையதாக புரோக்தே அந்த மாதிரி நீ சொல்ற சொதாக இத மாதிரி விஷயத்தை உடையது அப்படின்னு நம்ம சித்தாந்தம் சொல்லிருக்கோம். அவ சொல்றதை வச்சுட்டு அந்த மாதிரி வச்சுண்டாக்க என்ன ஆகும்? அப்ப என்ன புரோக்தே சக தீஹிஸ்யா அந்த பிரயத்தனம் கூட ஞானமாகிடும், ஞானமாக போயிடுறது. ஏன்னா நீ தான் சொல்லியிருக்க எல்லாம் ஞானத்தினுடைய நிலைகள் தான் சொல்லியிருக்க, நீயும் நாங்களும் ஒத்துருக்கோம். அதை எங்களுக்கு எப்படின்னாக்க சாஸ்திர தரிசண்டு, நீயோ அனுமானத்தை கொண்டு எல்லாமே ஞானத்தினுடைய நிலைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்க. அப்ப அந்த பிரயத்தனம் கூட சக தீஹிஸ்யா அதுவும் ஞானமா போயிடும் அப்படின்ட்டு இது இதம் இத மாதிரி சொல்றதுன்றது எல்லாம் ஞானாதீனம் அல்லது ஞானமா போயிடும் அப்படிங்கிறது திருஷ்டம். எங்க பார்க்க நீ எங்கேயா பார்த்திருக்கியா? அதுலயும் ஈஸ்வர விஷயத்துல கொண்டு வரணும். இப்போ ஈஸ்வர விஷயத்துல பாக்குறதுன்றது எங்கேயுமே கிடையாது. சர்வஜத்தையும் நம்ம பார்த்தது இல்லையே. ஆரம்பத்துன்னு கேட்டு இருக்க அனுமானத்தை கண்டனம் பண்ணச்ச சர்வஜத்தம்ன்றது எங்க இருக்கு? எங்கேயுமே நம்ம பார்க்கலையே. பார்க்காத விஷயத்தை எப்படி கற்பிக்க முடியும்னு கேட்கிறார். அல்லது யத்வா அல்லது தே நித்தியம் உன் பட்சத்துல அந்த பிரயத்தனத்தம் தீஹி நது ஜனகதி நீயே சொல்லிருக்க ஞானமானது உற்பத்தி பண்றதில்ல, அது நித்தியமா இருக்குது. நித்தியமா இருக்குது நீ சொல்லிருக்க. நித்தியமா இருக்குதுன்னு உற்பத்தி இல்லைன்னு அர்த்தம். உற்பத்தி சூன்யத்தை நாச சூன்யத்துவம் நித்தியத்துவம் அப்படிங்கிற அவாளே உற்பத்தியும் இல்லை நாசமும் இல்லை, அது எதுவோ அதுதான் நித்திய வஸ்து அப்படின்னு அவ சொல்றா. ஆனா நீங்களே அதை சொல்றீங்க. அதனால அந்த மாதிரி நீங்க சொல்றதுனால இப்போ அந்த பிரயத்தனமும் நித்தியம், அதை போய் ஞானம் உற்பத்தி பண்றது அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது ஜனகதி. அதனால சா தன் நியந்திரீகதம் சா தீஹி ஞானம் ஞானமானது தன் நியந்திரி அந்த பிரயத்தனத்தை அது நியமனம் பண்றது, அதுதான் ஆள்றது. ஞானத்தினாலதான் பிரயத்தனம்ன்றது வரப்படுறது பண்ணப்படுறது அப்படின்னா சொல்றது எப்படி வரும்? நீங்க சொல்றது எந்த விதத்திலையும் பொருந்தாதே அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிற. பாருங்க, கிம்வா தீச்சே கிரஹீதே விஷய நியதையே தேஹி அத்னோத்ர நேச்சேத் நிர்ஹேதுஹு தத்ரமேட்ட பவது விஷயமான் ஏஷ தத்வம் ஸ்வதஸ்தே ப்ரோக்தே யத்னே ஸ்வபாவான் விஷயவதி சதீஹி ஸ்யாதிதீதம் க்வதிருஷ்டம் யத்வா தீஸ்தம் நித்யம் நது ஜனயதி தே சாகதம் தன்னியந்திரி. கவிதாக்கியகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. அஸ்மத்குரு பரம்பராயே நமः.